என் ஆன்ம உணவே வா, என் உள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் எங்கு போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 7/1/25 இருக்கின்றோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 68 1 2 3. நாம் தொடரும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகள் தூய ஆவியின் அன்பிலும் அன்னை மரியின் அரவணைப்பிலும். இன்றைய முதல் வாசகம் 1 யோவான் 4:7-10. அன்பு என்றால் என்ன என்பதை மிகவும் அழகாக விளக்கியிருக்கிறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு என்பது கடவுளிடமிருந்து வருகிறது. ஒருவர் அன்பு செலுத்தும் போது அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் அந்த ப்ரூஃப், என் மேலே உனக்கு என்ன அன்பு இருக்குன்றது கேட்குற மாதிரி கடவுள் நம் மீது அன்பு வைத்த காரணம் அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தன் மகனை நம் பாவங்கள் கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பை பற்றி மிக அழகாக 1 யோவான் விளக்கியிருக்கின்றது. மார்க்கு 4:34-44. இயேசு கலிலேயா கடற்கரையில் இருந்தபோது அவர்களை கண்டு இரக்கம் கொண்டார். ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், நம்மீது என்றுமே இரக்கம் கொள்பவர். அவர்களை கண்டு ஐயோ, ஆயனில் ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று இரக்கம் கொண்டார். நாம் தாம் அதை தெரியாமல் இன்றும் அன்பில்லாமல் நடந்து கொண்டும் தெரியாமல் நடந்து கொண்டும் இருக்கின்றோம். ஏன், அந்த அரசர்கள் 3 அரசர்களை நாம் கேட்டது போல கண்டது போல அவர்கள் அந்த இயேசுவை காண எப்படி அலைந்தார்கள், எங்கு அந்த இது வந்திருக்கின்றது என்பதற்காக அவர்கள் விசுவாசத்தோடு அலைந்தார்கள். ஏனோக்கு விசுவாசத்தோடு நடந்தார். கடவுள் அவரை உயிருடன் எடுத்துக்கொண்டார். மோசே விசுவாசித்தார், நம்பினார், இஸ்ரேல் மக்களுடன் வெற்றியை கண்டார். தாவீது விசுவாசித்தார், வெற்றி கண்டார். 3 அரசர்கள் விசுவசித்ததினால் கடவுளின் ஆண்டவரை, இறைவனை கண்டனர். அதான் நம்மளுடைய விசுவாசம், அன்பு என்பது ஆண்டவரில் இருக்க வேண்டும். வானில் தோன்றிய விண்மீனை கண்ட புறவினத்து ஞானிகள் கடவுள் வெளிப்பாட்டிற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலரோ குருடராகவும் செவிடராகவும் மாறியது. பல தடைகள் இருந்த போதிலும் ஞானிகள் குழந்தையை கண்டு வணங்கினர். ஏரோது அரசன் இக்குழந்தையால் கலக்கமுற்றான். நம்முடைய சொந்த நலன்களை தவிர வேறு எதையும் நாம் தேடாத போது ஒளியான இயேசுவிடமிருந்து நம்மை மூடிக்கொண்டு கடவுளின் மகனின் வீட்டுக்கு தம்மை அழைத்து செல்லாத இவ்வுலகுக்குரிய வழிகளை பின்தொடர்கிறோம். இறைவனுக்காக தயாரிப்பதில் ஞானிகளை பின்பற்றுவோம். சோர்வடையாமல் அவரை போல் தேடுவோம், அவரை வணங்குவோம். அதுவும் அந்த வணங்குதல் எப்படின்னா, நெடுஞ்சாங்கிடையாக சாஷ்டாங்கமாக நம்மிடம் எப்படி வரும் என்றால், நம்மிடம் எத்தனை பொருள், எத்தனை செல்வங்கள், எத்தனை பணம் காசு நகை நட்டு என்ன இருந்தாலும் இறைவனை நாம் வணங்கும் போது ஆலயத்திற்கு சென்று எத்தனை பேர் நாம் இறைவனை வணங்குகிறோம். அப்படியே ஆடு மாடு போகிற போல போவோம், வருவோம். ஒரு ஈ ஓட்டுற போல ஒரு பிதாசுதன் போடுவோம். அதல்ல, நெடுஞ்சாங்கிடையாக ஆண்டவரை வணங்கணுமா. அப்படி அவர்கள் வணங்கினார்கள். அவருடைய விருப்பப்படி நமது நம்பிக்கையின் பயணத்தை நடத்துவோம். அவருடைய வார்த்தையில் வேரூன்றுவோம். அதான் இறைவனின் வார்த்தையில் நாம் வேரூன்றி இருப்பதற்காக நமக்கு இது. ஒருத்தர் ஹோட்டலுக்கு போகிறாரு. ஹோட்டலுக்கு போகும்போது அவர் மேலே சாம்பார் கொட்டிடுது. சாம்பார் கொட்டிடப்போ அவர் என்ன செய்ய முடியும்? அந்த சாம்பார் போவதற்காக நம்ம சென்ட் அடிச்சுக்க முடியுமா? இல்லை.
அந்த சாம்பார் போகிறதுக்காக நம்மை நாம் கழுவணும், அந்த இடத்தை கழுவணும். அதைத்தான் அவர் செய்ய மறுக்கிறார். அதுபோல தான் ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் பெறாமல் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், நான் சாப்பாடு போடுறேன், நான் ஓடுறேன், இந்த தேவாலயத்துக்கு அந்த தேவாலயத்துக்கு ஓடுகிறேன், ஒரு பருப்பும் இறைவனிடம் வேகாது. அதனால் நமக்கு எது முக்கியம்? விழிப்பாய் இருந்து நம் இதயத்தை காவல் செய்யணும். வெளிநாட்டில் ஒரு ரூல்ஸ் உண்டு. ஒரு இடத்துல, ஒரு ஊரில், பேர் சொல்ல விரும்பல, அந்த இடத்துல வந்துட்டு மிகுந்த கஷ்டம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோன்னா, இந்த ஊர் வந்துட்டு ரொம்ப ரிச்சஸ்ட் ஊர், இன்னொரு ஊர் அந்த கஷ்டம். அந்த ஊரில் வந்து எப்பவுமே பசி பட்னி. அந்த ஊர் நல்லா இருக்கணுன்றதுக்காக இறைவன் எப்படி நம்மை பார்த்து ஆயனிலா ஆடுகளைப் போல் இருக்கின்ற இரக்கம் கொண்டு நமக்கு உணவு, விண்ணகத்திலிருந்து உணவை 2 மீன்களை கொண்டு, அந்த அப்பங்களை கொண்டு நமக்கு 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு உணவளித்தாரோ, அதே போல் நாமும் ஒருவர் அந்த சாப்பிட போகும்போது இதை செய்கிறார். அவர் அந்த ஒரு பெட்டி வைத்திருப்பார்கள். அந்த பெட்டியில் பணத்தை, அவர் சாப்பிட வேண்டிய பணத்தை போட்டுவிட்டு, யாரோ சாப்பிட்டு விட்டு போனதை அவர் அங்கு உட்கார்ந்து, இதை ஏன் நான் வேஸ்ட்டு செய்யணும் என்று அவர் சாப்பிடுகிறார். பார்த்தீங்களா? அதான் உணவால் உறவினரானோம், உணவால் பகைகளும் உண்டாகுது. ஒரு சிலர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூட மாட்டாங்க. ஒரு சிலர் மூஞ்ச திருப்பிக்குவாங்க, ஐயோ அவங்க சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு. அதனால் இறைவன் நம்மை உணவால் உறவினராக்கியது போல நாம் பிறருக்கு உணவு கொடுக்க இயேசுவை போல் தயங்காமல் அவர்களுக்கு நாம் உணவை பகிர்வோம். அன்பிறைவா, எங்களை மன்னித்து நாங்கள் செய்ததை ஏற்றுக்கொண்டு